ஹலோ ஆல் வணக்கம். இன்னொரு வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ மங்களகரமாக லார்ட்ஸ் டூர் போய் அதை வந்து மங்களகரமாக போட்டாச்சு. லார்ட்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால அதை வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோவை போட்டாச்சு. ஸோ செகண்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நண்பர்கள் மாஸ்டரும் அருணும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா பற்றி பேசக்கூடாது, ஏன்னா வந்து 2005க்கு அப்புறமா ஒரு செம்ம சீரிஸ் ஒன்று நடந்திருக்கு. நம்மளும் அந்த மேட்ச் எல்லாம் போய் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த சீரிஸை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். ஸோ மாஸ்டர் அருண் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த வடச்சென்னை படத்தில் வர மாதிரி ஆஹ் எது எதோட கனெக்ட் ஆகுது, இவர் இவரோட கனெக்ட் ஆகுறது, இது எல்லாம் மாதிரி மாஸ்டர் அருண் எங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது வந்து கிரிக்கெட் தான். நாங்கள் எல்லாரும் வந்து பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன்ஸ். நல்ல கிரிக்கெட் யாரானாலும் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ஒரு சம்மர் சீரீஸு. ஸோ அந்த சீரீஸை பற்றி கொஞ்சம் ஒரு ரிவ்யூ போட்டு வீடியோ போடலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு தாட். ஸோ மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ. அண்ட் அருண், ஹலோ. வெல்கம் டு த ஷோ. அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ரொம்ப பிஸி கைஸ். எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் சாட்டர்டே அதுவும் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமா இந்தியா ஸ்டார்ட் பண்ணுச்சு இந்த டூர். ஓகேவா, என்னுடைய இனிஷியல் தாட் இதுதான். எல்லாருமே ஏன்னா ரோஹித் கோலியை ரிமூவ் பண்ணிட்டாங்க டீம்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து கில்லோடைய ஃபர்ஸ்ட் எவர் கேபிட்டன்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் யங் பிளேயர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராகவே ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன நினச்சேன்னா இங்கிலாந்து வந்து நல்லா டாமினேட் பண்ணிடுவாங்க இதில், அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ இந்தியா பக்கம் கண்டிப்பாக ஃபேவராக போகாது, ஏன்னா இங்கிலாந்துடைய ஓன் சைடில் நடக்கிறதுனால அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற இதுக்கு இதில் முன்னாடி தான். நடந்த டெஸ்ட் சீரிஸ்மே அப்படிதான் இல்லையா? நீங்க ஆமாம். எப்பவுமே ரொம்ப ஸோ கஷ்டம் தான் பட் போட்டிருந்தீங்க. இந்த 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் நான் வந்து இந்த சீரீஸை பார்த்தேன். இப்படி தான் என்னுடைய மைண்ட் செட் இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஸ்கோர் லைன் ஏதாவது இருந்துச்சா அருண் உங்களுக்கு? ஏன்னா இப்போ என்னோட ஸ்கோர் லைன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, யாரும் இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் நான் வந்து உண்மையிலே என்ன யோசிச்சேன்னா, இந்தியா வந்து 3-1 இந்த சீரீஸ் ஜெயிப்பாங்கன்னு நான் நினச்சேன். நான் எதுக்குனால அப்படி நினச்சேன் அப்படின்றத வந்து மேபி ஃபைனல் டுவர்ட்ஸ் தி எண்டில் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட ப்ரிடிக்ஷன் வாஸ் லைக் இந்தியா 3, இங்கிலாந்து வந்து 1 இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். உங்களோட ப்ரிடிக்ஷன் ஏதாவது இருந்துச்சா ஸ்கோர் லைனில் சீரீஸில்? அதுதான் 3-2 ஆர் 3-1. ஏன்னா இங்கிலாந்து செம்ம டாமினேட் பண்ணுவாங்கன்னு ஓ, எனக்கு தெரியும். ஆனால் ஏன்னா ஒரு அப்படியே மேட்ச் தான். அதர் சைடு. ஸோ ஆமாம், இங்கிலாந்து வந்து அதுதான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிங்க? இருந்துச்சு. என்னுடைய ப்ரிடிக்ஷன் அப்படி தான். ஐ மீன் 3-1 ஆர் 3-2. ஸோ எதுவும் ட்ரா ஆகலை அப்படின்னா. ஸோ நான் இந்தியா ஓகே. வந்து வின் பண்ணுவாங்க இந்த சீரீஸை, இல்லை ட்ரா பண்ணுவாங்கன்ற அந்த கெஸ் பாயிண்ட் கூட போகல. ஏன்னாமே ஃபுல்லாக ஃப்ரெஷ் பிளேயர்ஸ். அதுவும் இல்லாமல் 2-3 நியூ பிளேயர்ஸையும் உள்ள கூட்டு வந்திருந்தாங்க இதில். ஸோ இது இந்த அசம்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டூர் எனக்கு. சரி, நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்போம். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. கான் மாஸ்டர், உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருந்துச்சு? ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அதான் நீங்க டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? சரி, நான் வந்து ரொம்ப டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பாக்குற ஆளு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கு கொடுத்த ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட், லைக் பாட் ஹார்ட் எல்லாமே இருந்தது. பட் நீங்க 2005 மென்ஷன் பண்ணீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த சென்ஸ் வந்து என்னன்னா பிச்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டீமுமே இதுக்குதான் அருண் மாஸ்டர் வேணும்ன்றது பாருங்க. அதே மாதிரி அருண் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஆக்சுவலா ரிலேட்டிவ்லி நியூ டீம் தான். ஏன்னா இங்கிலாந்தோட நீங்க பவுலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா அவங்களும் தே ஆர் மிஸ்ஸிங் ஆண்டர்சன் அண்ட் பிராட் இல்லைங்களா? ஸோ அவங்க டீமே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி என்ன சொல்றது, நெக்ஸ்ட் லெவல் டீம் இப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற டீம். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரெண்டு டீமும் ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகி விளையாண்டது. பட் அதான் ரெண்டு டீமுமே வந்து தேவ் கிவன் 100% எஃபர்ட். ஸோ அதுதான் வந்து இந்த சீரீஸோட ஹைலைட். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணுவாங்கன்னு இருந்தது. 3-1 ஆர் 4-1 நான் நினைச்சேன். ஓகேங்களா? அகைன் மேபி நான் ரீசனும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்தியாவோட ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் லைனப். ஓகேங்களா? அதான் அது நான் திரும்ப ஏன் அதை சொல்றேன்னா பிச்சர்ஸ் பொறுத்தா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்த ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ் வந்து இட்ஸ் நாட் த ப்ராப்பர் லைக் கிளாசிக்கல் இங்கிலீஷ் பிச்சர்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் பிளாட்டா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிச்சர்ஸ் இருந்திருந்தா இந்தியன் பேட்டிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் நமக்கு தெரியல. ஓகேங்களா? மேபி தேவோட ஸ்டில் பெர்ஃபார்ம் வித் வீக் பவுலிங், இங்கிலீஷ் பவுலிங் அட்டாக் வச்சு. அதனால வந்து நான் வந்து இங்கிலாந்து தான் ப்ரிஃபர் பண்ணேன். அப்கோர்ஸ் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்கும் நம்ம பவுலிங்கையுமே வந்து என்ன சொல்ற வி மிஸ் கம்மி இல்லை. ஓகேங்களா? அது அஸ்வின் இல்லை. ஸோ அதனால அதுவுமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து 3-1 4-1 நினைச்சேன். ஸோ இட்ஸ் சர்ப்ரைஸ் 2-2. சரி, ஓகே. நீங்க வந்து பிட்ச் ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். இது ஆக்சுவலா கொஸ்டின் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இருந்த ஒரு தாட் தான். டு யூ திங்க் இவங்க ஃபிளாட் பிச்சர்ஸ், அந்த பேஸ்பால் டெக்னிக்கு, ஸோ இது எல்லாமே வந்து இங்கிலாந்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் 90% ஆஃப் த பீப்புள் வந்து நினைச்சிருப்பாங்க லைக் வந்து இங்கிலாந்துக்கு ஃபேவராக தான் இந்த சீரீஸ் முடியும் அப்படின்ட்டு.
ஸோ அதுக்கு பிகாஸ் அவங்களோட ரீசெண்ட் அப்ரோச் வந்து அந்த பேஸ் பால், ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளாட் பிச்சர்ஸ் வச்சு 300நாலும் ஈஸியாக சேஸ் பண்ணுறது ஃபைனல் டேல, இது எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த ஃப்ளாட் பிச்சஸில் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனால இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க எதிர்பார்க்கலையோ. ஸோ அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். இல்ல அது ஒரு காரணம் தான். அதான் சொல்றேன்ல, பவுலிங் லைனப்பை பொறுத்து இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அதுதான் திரும்பி சொல்றேன். ஆண்டர்சன், ஆனா பிராட் நம்மளோட வந்து பவுலிங் இன்னும் வேற இது. லைனப்பும் பிரிட்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்மளதுல வந்து அஃப்கோர்ஸ் பும்ரா வந்து வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் இருந்தாரு, பட் ஆனா வந்து மோர் தென் தட் அவங்க பேட்ஸ்மேன் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டதை விட நம்ம பேட்ஸ்மேன் தான் இந்த சீரீஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாமா? ஏன்னா இப்போ எல்லா மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பவுலர்ஸ் தான் இந்த சீரீஸை வந்து இழுத்து பிடிச்சாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கு, விச் இஸ் ட்ரூ, ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுது. பட் ஆனாலும் இந்த ஃபிளாட் பிச்சர்ஸ்ல அவங்க பேட்ஸ்மேனை விட நம்ம பேட்ஸ்மேன் தான் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. டாப் 4 ஐ திங்க் இந்தியா தான் நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா ஸோ பிளாட் பிச்சஸ் இந்தியாவுக்கு தான் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க சைடு மட்டும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. நம்ம வந்து ரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா தான் ஸ்கோர் பண்ணோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 600 மேல எல்லாம் போச்சு இல்லையா நம்மளுடைய ஸ்கோர். 650 பர்மிங்ஹாம் வந்து 650 அந்த மாதிரி ஃபிளாட் அடிச்சிருக்காங்க. பிச்சர்ஸ் அவங்களுக்கும் அட்வான்டேஜ் இல்லை, ஸோ நமக்கும் அது ஹெல்ப் பண்ணுச்சு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே, பட் ஃபிளாட் பிச்சர்ஸ்னால அவங்களுக்கு ஓவர் அட்வான்டேஜ் நம்ம இதில் எனக்கு தெரியல இது எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இந்தியாவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி லைக் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஃபிளாட் பிச்சஸை 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுனால தான் 9th வரைக்கும் எங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆடினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை. இன்னொரு சர்ப்ரைசிங் என்னன்னா எல்லா டெஸ்ட் மேட்சுமே வந்து 5 days போயிருக்கு. எதுவுமே வந்து 4 daysல முடியல. 25 daysமே அவங்க ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் ஐ ஹவ் சீன் ஆல் த 5 டெஸ்ட் மேட்சஸ் ஹஸ் பீன் பிளேட் ஆல் கம்ப்ளீட் 5 days. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டூரா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இது. ஆமா, டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதே வந்து ரொம்ப புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எந்த ஒரு டீமுமே தொடர்ந்து 5 நாள் டாமினேட்டும் பண்ணல. லைக் ஒரு செஷன் இவங்க ஜெயிச்சாங்கன்னா செகண்ட் செஷன் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ தட் வாஸ் லைக் வெரி குட் டு வாட்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பேசணும்னு நினச்சேன்னா, லைக் எல்லாருமே சொன்னோம் லைக் ரிலேட்டிவ்லி இட் இஸ் அ வெரி யங் டீம். ஸோ யங் கேப்டன் சுபம் கில்லோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூர் விச் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து 10-0 அப்படின்ற ஒரு பேட் டெஸ்ட் ரெக்கார்டை வச்சுட்டு உள்ள வராங்க ஜிஜி கௌதம் கம்பீரோட மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இப்படி உள்ள வரும்போது ஹவு டு யூ திங்க் கில் ஹாஸ் பெர்ஃபார்ம்ட்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஹீ டுக் த ஓனர்ஷிப் ஆஃப் பேட்ஸ்மேன். ஸோ ஹீ இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த கரண்ட் டீம். ஸோ அதை வந்து நான் தாண்டா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவர் வந்து ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ தட் கேவ் ஹிம் த லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் ஆன், பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் he is not going to turn back anytime soon. He is going to have a very long run அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க கில்லோட கேப்டன்சி பத்தி? இல்ல அதான் கேப்டன்சி விட நீங்க பேட்டிங் சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து கமெண்ட்ரியிலுமே நான் நிறைய திரும்ப கேட்டது என்னன்னா, அவரோட கேப்டன்சி வந்து பேட்டிங்ல இம்பாக்ட் ஆகாம பாத்துக்கிட்டாரு. அதுதான் மேஜர். அவர் வந்து ஐ திங்க் அவர் பேசுறப்பயுமே அதான் சொன்னாரு. என்னன்னா, when I entered the ground as a batsman, I play as a batsman. ஸோ அது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம சின்ன லெவல் கிரிக்கெட் விளையாண்டாலுமே நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்ப அதெல்லாம் இது பண்ணிட்டு பேட்ஸ்மேன் விளையாடுறது வந்து அந்த இது வந்து யூனிக் ஸ்கில். ஓகேங்களா? அது வந்து அவருக்கு கண்டிப்பா இந்த சீரீஸ்ல ஹெல்ப் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல்வேஸ் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்துடும். நமக்கு பெரிய ஆட்கள்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். ஆனா அவருக்கு வந்து அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துமே ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிளா இல்லை. கரெக்டா? அதனால வந்து அவர் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஹி ஜஸ்ட் பிளேட் அஸ் த பேட்ஸ்மேன். அது வந்து உண்மையிலே இட்ஸ் குட் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஃபார் அ கேப்டன். ஏன்னா டீமுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் பேட்டிங் இஸ் பெர்ஃபார்மிங் ஃபார் ஹிஸ் ரோல். அது போக கேப்டன்சிங்கிறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அது வந்து கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து சூப்பரா பண்ணாப்ல. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, 4th டவுன் அவர் இறங்குற 4th பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணாரு. ப்ளஸ் பேட்டிங் வந்து எனக்கு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, கோலி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது, கேப்டன்சி எடுக்கும்போது எவ்வளோ கம்போஷரா பேட்டிங் எடுக்க முடியுமோ டீப் த டவுன் வரைக்கும் ஃபுல்லாகவே எடுப்பார். அந்த லெவலுக்கு கில்லுமே ட்ரை பண்ணாரு. ப்ளஸ் வந்து என்னன்னா, ஒன் திங் அக்ரெஷன் இல்லை, ஓகே கில்லுடைய ஸ்டைலில் அவர் பண்ணாரு, பட் மோர் கம்போஷர் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ஹேண்டில் பண்ணாரு. பேட்டிங் ப்ளஸ் கேப்டன்சிஸ் ரெண்டுமே. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சீனியர் பிளேயர்ஸ் லைக் பும்ரா இல்லை சிராஜ் இல்லை கௌதம் கம்பீர் கூட கோச்சஸ்லாம் இல்லை, அவங்க லெவலில் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வந்திருக்கும். பட் ஆனால் இந்த லெவலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸே டெலிவரி பண்ணதே எனக்கு தெரிஞ்சு
மோர் ஹாப்பி ஆமா. ஃபார் த கண்டிப்பா. ரிசல்ட்ஸ். எனக்கும் அது வந்து ஆக்சுவலா சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலா வந்து சுபம் கில்லோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிரஷர். மாஸ்டர் சொன்ன மாரி. ஏன்னா எல்லாராலயும் அந்த பிரஷரை எடுத்துட்டு தே cannot do like what they are trying to do best அப்படின்னும்போது நானுமே அப்படிதான் யோசிச்சேன். பட் இட் வாஸ் லைக் வெரி சர்ப்ரைசிங். ஸோ ஐ திங்க் he is going to be there for quite some time. அண்ட் அவர் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத சிமெண்ட் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அவர் வந்து ஆடிட்டு போயிட்டாரு. அண்ட் இல்ல ஐ 3 திங்க் he லெவல் deserved the இப்போ player of the இன்னொரு நியூஸ் series. போயிட்டு இருக்கு. அனதர் 3 ஐ மீன் ஓடிஐ, டெஸ்ட் அண்ட் T20 மூணுத்துலயுமே கில்ல எப்படி காமனா கொண்டு ஐ வருவாங்க. wouldn't be very surprised. ஸோ அப்படின்னா ஏன்னா இந்தியா வந்து த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஒரு கோச் ஆல் ஆமா. 3 ஃபார்மேட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ ஐ wouldn't be like very surprised. பட் அகேன் that would be a very harsh call on like சூரியகுமார் யாதவ் who is a current T20 captain. பட் நம்ம ஏஷியா கப் வரப்போகுது. ஸோ ஏஷியா கப் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின், நீங்களுமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நிறைய மீடியா நிறைய கமெண்ட்ரி கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டல் சைட் ஆஃப் கில் கேப்டன்சி ஆர் இந்தியாஸ் அப்ரோச் ஆர் வாட் தே தாட் வாஸ் லைக் இந்தியா குட் ஹவ் ஒன் த சீரீஸ் லைக் 3-2 ஆர் லைக் 3-all அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு மூமெண்ட் வந்து நிறைய கீ குரூஷியல் மூமெண்ட்ஸில் கேப்டன்சி வாஸ் நாட் அப் டு த மார்க். பட் அகேன் நம்ம இதுக்கு முன்னாடி அதனால தான் வந்து கில் கேப்டன்சி பற்றி பேசணும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓட மாட்டாங்க, நடப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக நடப்பாங்க, ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க, அதுக்கப்புறமா தான் ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐ திங்க் கில் இஸ் ஆன் ரைட் ட்ராக். பட் அதை வந்து இது பண்ணி பார்க்கும்போது டு யூ திங்க் கில் வந்து தனியாக அந்த முடிவுலாம் எடுக்கலை, என்டையராக வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டையோ ஸ்டாட்ஸையோ அப்படி இல்லைனா வந்து அனலிஸ்டையோ நம்பி இருந்த மாதிரி இருந்துச்சா? ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கௌதம் கம்பீரோட கோச் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக தெரிஞ்சுதா? கில் வந்து நிறைய டைமில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே நம்பி இருந்த மாதிரி இருந்ததா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஐ திங்க் ஹி ஷுட் ட்ரஸ்ட் ஹிஸ் இன்ஸ்டிங்ஸ் மூவிங் ஃபார்வர்ட். இல்ல இது வி குட் ஹவ் ஃபெல்ட் இட் லைக் கௌதம் கம்பீர் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸோடைய ஹெல்ப்ல தான் அவர் கேப்டன்சி பண்ணாரு. பட் அது அவ்வளோ ஆக்வர்டா தெரியல. பட் எஸ், தேர் கைடன்ஸ் வாஸ் தேர் ஃபார் ஹிம் அண்ட் அதை வச்சு தான் மூவ் பண்ணாங்க. பட் ஒன் திங் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து லார்ட்ஸ் மேட்ச் வின் பண்ண வேண்டியது. ஸோ அது மிஸ் ஆச்சு. ஸோ இல்லைனா ஐ திங்க் வி வுட் ஹவ் வான் த சீரீஸ். ஸோ அங்கே வந்து ஐ திங்க் இந்த பேட்டிங் ஆர்டர் லோவர் ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஐ திங்க் வி குட் ஹவ் காட் த கேம். இல்ல ஸோ அந்த அங்கே மட்டும் மேட்ச் நம்ம ஏதோ மட்டும் மிஸ் இல்ல அருண். பண்ணிட்டோம்னு தோணுது. ஆமா, அந்த மேட்ச் மட்டும் இல்ல அருண். நான் மாஸ்டர் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஃபைனல்ஸ் வந்து இங்கிலாந்து கூட இதே ஆடும் போது ஐம் நாட் கம்பேரிங் டூ இண்டிவிஜுவல்ஸ். ஸோ தோனின்றவர் வந்து அவரோட ரெக்கார்டு ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். பட் ஆனா அந்த கேப்டன் வந்து யாரா இருந்திருந்தாலும் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 30 ரன் தான் இருக்கு, 2 செட்டிலிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஆல்ரெடி அந்த பவுலர் வந்து இஸ் ஹேவிங் அ பேட் டே அப்படின்னும் போது இஷாந்த் சர்மா கிட்ட பால் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பட் ஆனா ஹி ட்ரஸ்டட் ஹிஸ் இன்ஸ்டிங்க்ட். அதனால இஷாந்த் சர்மா கிட்ட பால் கொடுத்தாரு. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ அந்த மாதிரி தான் கிரிக்கெட் போகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. லைக் எல்லாமே வந்து அனலிஸ்ட் படி அப்புறம் பால் வந்து இந்த மாதிரி ஓல்டா இருக்கு அப்படின்னு இல்லாம கேப்டன் ஷுட் டூ தட் கட் கால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கேப்டன்சி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் யூனிக் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இப்போ தோனி நம்ம பார்த்துருக்கோம், கோலி பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹியர் பண்ண வரைக்கும் தோனிலாம் நம்பர்ஸ்க்குலாம் போய் பார்க்க மாட்டார். ஓகேங்களா? ஹி அனலைஸ் த சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி கில் ஹேஸ் டு ஃபைண்ட் ஹிஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் இட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கேப்டன்சி இந்த சீரீஸ்ல பண்ணதை வந்து அவரை வந்து நம்ம வந்து நீங்க சரியா பண்ணல, அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்றது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் ஹார்ஷ் கால். ஏன்னா ஹி இஸ் ஸ்டில் யங். ஓகேங்களா? நம்ம நிறைய மேட்சஸ்ல பார்த்ததுனால யங். ஆனா நீங்க வந்து இந்தியால ஒரு கேப்டன்சி பண்றதுக்கும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டூரே வந்து இங்கிலாந்துல வந்து டூர் பண்றப்ப ஆப்வியஸ்லி வில் பி ரிலைங் ஆன் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர். கரெக்ட் இல்லைங்களா? நம்ம ஐ திங்க் நானே பார்த்தேன் சில நேரம் வந்து ஜடேஜா ஃபீல்டிங் செட் பண்றதுக்கு சஜஷன் பண்றாரு. ஸோ அந்த ரிலையன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஸ்பின் பிச்சஸ்னா இட் வில் பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஈஸியா பிளான் பண்ணிடலாம். ஸோ ஏலியன் கண்டிஷன்ஸ்ல எடுத்த ஃபர்ஸ்ட் சீரீஸேங்கிறப்ப ஐ ஃபீல் லைக் ஹி வில் லேர்ன். ஓகேங்களா? ஐ திங்க் அவருக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, லேர்ன் பண்ணிட்டு. பட் நீங்க சொன்ன பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஹி ஷுட் நாட் ஆல்வேஸ் ரிலை ஆன் அதர். அவருக்குன்னு ஒரு ஓன் வே ஆஃப் லைக் திஸ் இஸ் மை கேப்டன்சி ஸ்டைல் அப்படின்னு டீமை பேக்கிங் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா ஹி வில் பி a great person. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேஎல் ராகுல், அவருமே சீனியர் பிளேயர். அவர் ஏன்னா கேஎல் Extraordinary ராகுலும் series ல ஃபீல்ட் செட் கேஎல் பண்ணிட்டு ராகுல். இருந்தார். ஐ மீன் சப்போர்ட்டிங் ஸ்லிப்ஸ்லேயே தான் 2 பேரும் இருந்தாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே,
ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன பேசலாம்னு பார்த்தோன்னா லைக் மோர் ஆர்லெஸ் இது வந்து லைக் நம்ம இப்போ சீனியர் பிளேயர்ஸ் லைக் கோலி, ரோஹித் சர்மா, வெட்ரன்ஸ்னு சொல்லலாம், அஸ்வின், இவங்க எல்லாருமே இப்போ டீமில் கிடையாது. அண்ட் அதுக்கு இட் ஹேட் இஸ் ஓன் ரீசன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு யங் டீமாக போனாங்க, ஆனால் வெளியில் வரும்போது ஸோ இதுதான்டா டீம், இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் இப்படி தான் இருக்க போகுது, எங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம், ஆல்ரவுண்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாஷிங்டன் சுந்தரை பேக்கப் பண்ணது தெரியும் அண்ட் ஹி டெலிவர்ட் லைக் எனி திங். ஸோ ஜடேஜா சொல்லவே வேணாம், இனிமேல் ஆல்ரவுண்டர்னு வந்துட்டு அது நான் தான்டா அப்படின்னு ஸ்வாடை வச்சு சொல்லட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஆடினாரு ஜடேஜா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இஸ் திஸ் த கரெக்ட் பிளேயிங் 11 ஆர் டு யூ திங்க் இதுக்கு மேலேயும் ஸ்குவாட்ல நம்ம வெளியில யாராவது ஒரு டிசர்விங் பிளேயர் இருக்காங்க, அவங்க உள்ள வரணும், அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், நான் இதுக்கு மேல வேற யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிளேயரா இருந்தாலும் அவங்கள ஹம்புலா நீங்க உங்களோட வேலையை பாருங்க, அவங்க அவங்களோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பிகாஸ் தே பிளேட் இட் லைக் எனி திங். ஸோ கண்டிப்பா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் நான் மாற்றவே மாட்டேன். பட் டூ யூ திங்க் லைக் பேக்கப் ஓப்பனரா நம்ம யாரையாவது குரூப் பண்ணணும் வெளியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஐ திங்க் தே ஆர் குட் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து மோர் அவங்க வந்து கிளாசிக்கல். குட்டு தான். நான் என்ன கேட்கறேன்னா வெளியில இன்னொரு டிசர்விங் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரா, அவரை வந்து நம்ம வந்து பேக்கப் கொடுக்கணும்னாலும் நம்ம லோக்கல் இந்தியா மேட்சஸ்ல, அதாவது இந்தியாக்குள்ள விளையாடுற மேட்சஸ்லயா நம்ம உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல. அப்பதான் அவர் நம்ம இந்தியா ஈஸ்வரன் ஓப்பனரா? ஈஸ்வரன் ஒரு அபிமன்யு எனக்கு ஈஸ்வரன். அபிமன்யு ஈஸ்வரன் அவர் வந்து ஒரு சோக கதை பாவம் இல்ல வந்து அவர் ஓப்பனர்னா அவருக்கு சான்ஸ் கொடுங்க. அதான் அந்த சோக கதைக்காண்டி தான் சொல்றேன் நானு. இல்ல, Chief எனக்கு first தெரிஞ்ச ஓப்பனருக்கு யாருமே வந்து இப்போ கியூல இல்ல. ஸோ ம். ஜெய்ஸ்வால் நல்லா செட் ஆயிட்டார் அந்த பொசிஷன். ஐ திங்க் ஒரு பாஸ்ட் 2-3 சீரிஸ் அண்ட் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் கீன் ஆன் யூசிங் ஜெய்ஸ்வால் ஒன்லி இன் ரெட் பால் கிரிக்கெட். ஸோ அவரை இப்போதைக்கு நீங்கள் T20ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னே நான் வந்து படித்தேன். பட் ஆனால் அது எந்த லெவலுக்கு ஆத்தென்டிகேட்டட்னு தெரியாது. இல்ல அவருக்கு T20 நேச்சுரலா வந்துரும். ஓகேங்களா? அதனால அவருக்கு ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இல்ல. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து அகைன் ஹி வில் லேர்ன் இல்லைங்களா? அவர் நிறைய ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து டூர் போக போக ஹி வில் லேர்ன் அண்ட் ஹி வில் சேஞ்ச் சம் ஆஃப் ஹிஸ் ஓகே. டெக்னிக்ஸ் அஸ் வெல். ஸோ ஒன் டவுன் வந்து சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் நம்ம கருண் நாயரோட லாஸ்ட் மேட்ச், லாஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்தோம். நம்ம லைவ்லயே பார்த்தோம். அவர் லாஸ்டா வந்து அவருடைய கெரியரை எண்ட் பண்ணிட்டு போனதை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன் டவுன் வந்து சாய் சுதர்ஷன் தானே இனிமேல், இல்லைன்னா கெரியர் அவரை பினிஷ்டுன்னு சொல்றீங்க. ஆனா அவர் அந்த லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ண 50 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா தட்ஸ் க்ரூஷியல் ரன்ஸ். ஓகேங்களா? பட் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கெட் எனி அதர் சான்ஸ். பட் சாய் சுதர்சன் கண்டிப்பா வந்து சான்சஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அகைன் நான் கமெண்ட்ரியில கேட்டதை வச்சு சொல்றேன். ஐ திங்க் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஆன் சம் டெக்னிக். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் அப்படி சொல்றாங்க. பட் ஹி ஷுட் பி கிவன் சான்ஸ் டு இம்ப்ரூவ். ஏன்னா அவர் என்ன சொல்றது, அந்த டெம்பரமெண்ட் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஐ திங்க் ஹி ஹேஸ் ஆல் த குவாலிட்டிஸ் ஃபார் நம்பர் 3. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் எல்லா கண்டிஷன்ஸ்லயும் விளையாடுறதுக்கு எப்படி பண்றாருன்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் அவர் டெஸ்ட் நம்ம இந்தியாவில் விளையாண்டு பார்க்கல. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரொம்ப டேர்னிங் பிச்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி பண்ணுவாரு. அதான் எக்ஸ்பெக்டேஷன். நல்லா தான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்பின் பிச் கண்டிஷன்ஸ்ல, நாட் ஜஸ்ட் த ஃபாரின் கண்டிஷன்ஸ்ங்கிறது என்னோட வியூ. இப்போ ஒன் டவுன் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வேணும். இப்போதான் அது ட்ரையல் அண்ட் எரர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க செகண்ட் பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணாங்க, 4th பொசிஷன் கில் தான் அப்படின்ட்டு. இது வந்து ஐ திங்க் சாய் சுதர்ஷனுக்கு இப்போ தானே ஃபர்ஸ்ட் சீரிஸ் இது. ஸோ இன்னும் சான்சஸ் கொடுத்துட்டு இல்லை கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். லெட்ஸே வேற டூர் போகிறாங்க அப்படின்னா அங்கே யார் நல்லா விளையாடுனாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களே தவிர அந்த பொசிஷன் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணல. தேர்ட் ஸோ பொசிஷன் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் சீரீஸ்ல வந்து டு யூ திங்க் கருண் நாயர் வில் கெட் ஒன் மோர் சான்ஸ்? தெரியல. இல்ல கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு ஐ திங்க் மோர் சான்சஸ் கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சர்ஃப்ராஸ் கான் வேற இருக்கார்ல நமக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு வருவோம். அதான் அதனால வந்து கருண் நாயர் வில் பி அண்டர் மோர் பிரஷர் நான் சொல்ல வரேன். அவருக்கு சான்சஸ் கம்மின்னு சொல்ல வரேன் நான். ஓகே. ஸோ டாக்கிங் அபவுட் வெளியில இருக்க ஒரு நல்ல பிளேயர், ஆனால் உள்ள இருந்தே அபிமன்யு ஈஸ்வரன் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து இன்னும் வரைக்கும் ஒரு டெபியூ கேப் கூட வாங்கவே இல்லை. இல்ல அதுக்குமே ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்னன்னா இப்போ அதனுடைய கான்ட்ரவர்சி வரும்போது ஜிஜி வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா கௌதம் கம்பீர் வந்து we will try him in the upcoming test match. So he will not leave alone. தெரியல 14 டெஸ்ட் மேட்சா கூடவே தான் இருக்காரு. இல்ல இதுதான் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ
வருவாங்க. சரி பார்ப்போம். ஆனா அவருமே வந்து ரொம்ப டிசர்விங் தான் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அவர் ஆடியும் நான் பார்த்தது இல்ல. பட் ஆனா இஃப் ஹி டிசர்வ் லைக் ஐ திங்க் 15 மேட்சா இஃப் ஹி இஸ் லைக் டிராவலிங் வித் இந்தியன் டீம் ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ சான்ஸ் டு ஷோ ஹிஸ் டேலண்ட் நான் நினைக்கிறேன். இப்போ வெளியில இருக்கிற இன்னொரு பிளேயர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹீஸ் பின் ஐ திங்க் ஹீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ அவர் வந்து இந்த டெஸ்ட் டீமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்னை அதிகமா பொறுத்த இருக்கு. வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நான் இல்ல. நினைக்கிறேன். டெஸ்டிங் டீம்ல ஸ்ரேயாஸ் ஐயர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் சீரிஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் வில் பி கன்சிடர்ட் ஃபார் த டெஸ்ட் சீரிஸ். என்னுடைய ஃபீலிங் அதுதான் சொல்லுது. ஏன்னா இஸ் அ ப்ரூவன் பிளேயர். ஐ மீன் எல்லா ஃபார்மேட்லயுமே நல்லா ஆனாலும் விளையாடுறாரு. அவரு இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க. அண்ட் சோ டஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். பட் ஆனா ஸ்ரேயாஸ் ஐயரை எங்க ஆட வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தெரிஞ்சு எடுக்காம ஒன்னு 3rd பொசிஷன் இல்ல 5th பொசிஷன் தான். ஓப்பனிங் கண்டிப்பா கிடையாது. 3rd ஆர் 5th ஓப்பனிங் பொசிஷன்ல ட்ரை கிடையாது. பண்ண சான்சஸ் ஸோ இருக்கு. கில்லுக்கு அடுத்து ஓகே இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரிஷப் பண்ட் வந்துட்டு இருந்தாரா கில்லுக்கு அடுத்து? ஆமா. ஸோ கில்லு வந்து கீழே போயிடுவாரு. ஓகே இந்தியான்றதுனால ஒரு பவுலர் வந்து ஷார்ட் ஆடுவாங்க அப்படின்னு ஆல்ரெடியே பவுலர் ஷார்ட்டாக தான் ஆடி இருக்காங்க இந்த சீரீஸ்லயே. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் டிசர்விங் ஆனா எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. டிசர்விங் தான். பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிற இந்த 15 வச்சு தான் அவங்க போவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் இந்தியானுன்றதுனால ஸ்பின்னர்ஸ் வந்து குல்தீப்புக்கு வந்து ஹி வில் கெட் அ கேம். அண்ட் மேபி சிராஜ் வில் பி ரெஸ்டட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் நான் நினைக்கிறேன். இல்ல, அதனாலதான் சொன்னேன் நான் சாய் சுதர்சனோட ஸ்பின் பேட்டிங் எப்படின்னு இருக்குங்கிறது இட்ஸ் கீ ஃபேக்டர் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் அங்க ஸ்ட்ரகிள் பண்ணார்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு சான்ஸ். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆப்வியஸ்லி ஸ்பின் வந்து நல்லா ப்ளே பண்ற பிளேயர். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அந்த மாடல் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அகைன் ஐம் நாட் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர். அவர் இன்னும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் இல்லை ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்க்கல. எஸ்பெஷலி பவுன்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல பாக்குறப்பையும் ஸ்பின் பாக்குறப்பையும் இஃப் சாய் சுதர்சன் பிளேஸ் வெல் இன் த ஸ்பின் கண்டிஷன் தென் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ மூவிங் ஆன், இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன என்ன பேசலாம்னா இங்கிலாண்டை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். பிகாஸ் தே ஆல்சோ பிளேட் அ வெரி குட் கிரிக்கெட். அண்ட் நிறைய பேர் இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னன்னா இங்கிலாந்து வந்து ஒரு சீரீஸ் விக்டரியை லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு அவங்களே டினை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து சொல்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய சொல்லலாம். ஸ்ட்ரோக்ஸ்க்கு இன்ஜுரி, அதுக்கப்புறம் அவங்க சைட்லேயும் பவுலர்ஸ் இல்லை. பட் தட் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். நம்ம அந்த ரீசன்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சீரீஸ் வருது இல்லை, ஆஷஸ். தே கன்சிடர் தட் அஸ் ஈக்குவல் டு வேர்ல்ட் கப். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதே மாதிரி இதே டீமோட அவங்க வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஸோ அப்படியே போனாலும் அவங்க வந்து அவங்களோட இந்த பேஸ்பால் அப்ரோச்சை மாற்றணுமா, இல்லை வந்து அவங்க என்ன இதில் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க வந்து ஆஷஸ்க்கு என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, டீம் 90% தான். பவுலர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் விக்ரம். ஸோ பேட்டிங் லைனப் இஸ் ரியலி ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட். அவங்க எனக்கு தெரிஞ்சு அதுல எதுவுமே பேட்டிங் மாத்த வாய்ப்பே கிடையாது. இருந்து வந்துருவாரா? அதெல்லாம் வந்துருவார். அவர் அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளே பண்ண போறது இல்லையே, டேரக்டா இதுதானே. ஆனா நம்ம வந்து இந்த பிளேயர் டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் பேர் என்ன? ஐ திங்க் நம்ம அவரோட லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கை உடைஞ்சது. ஓக்ஸ், Chris Oakes. ஆமா. He's been like serving for anything for England cricket for quite some time. But I think அவரோட கெரியருமே முடிஞ்சது அப்படின்னு இல்ல, அதான் ஆர்ச்சர், வுட், அந்த அட்கின்சன் ஒருத்தவர் சொல்றாங்க. அவங்க 3 பேரும் ஃபிட்டா இருந்தா ஐ திங்க் ஓக்ஸ் கஷ்டம் தான். ஆனா இப்ப ஆர்ச்சர் இல்ல வுட் யாராவது ஒரு ஆள் இன்ஜுரி ப்ரோன்னு பயந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி மேபி கூட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் அவருக்கு இருக்கிற ஒன்லி ஹோப், லாஸ்ட் சான்ஸ். ஆனா அவர் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க ராஜ். ஓ அப்படியா? ரெடி ஓகே, ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவருக்கு ஓகே வந்து ஃபைன், கண்டிப்பா 3-4 அவ்வளவுதான் மந்த்ஸ்ல done. வந்து ரியாப் வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓகே, இன்ஜுரி வந்து அவ்வளவு சீரியஸான இன்ஜுரி. ஐ திங்க் தட்ஸ் இட். அப்பனா அவ்வளவுதான் லாஸ்ட் அவர். மேட்ச் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல வந்து கிராலிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா ஆஷஸ்ல? கிராலி கிராலி தான். கிராலி பக்கெட் அந்த காம்பினேஷன் வாய்ப்பே கிடையாது, இல்ல மாத்த அந்த மாட்டாங்க. காம்பினேஷன் ஆஷஸ்க்கு நல்லாவே அட்லீஸ்ட் மாத்த மாட்டாங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுல ஆனா ஒன் டவுன்ல ஆலி போப் ரொம்ப வல்னரபிளா தெரிஞ்சாரு. தான். இல்ல, அதாவது ஆஷஸ்க்கு பேட்டிங் லைனப் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. மாத்தினாங்கன்னா அது மிராக்கிளா தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா see, அவங்க வந்து இந்த டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. தி கிவ் த தாட் லைக் யூ கேன் பிளே யுவர் ஓன் ஸ்டைல், லைக் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் அட்டாக்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதை ஆஸ்பெக்ட்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்காம இந்த டீமை மாத்துறது எனக்கு தெரிஞ்சு நடக்காது.
ஓகே. அந்த அதே இப்போ ஹாரி ப்ரூக் கிட்ட எல்லாம் வந்து அதே அப்ரோச் தான் நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்றீங்களா? இல்ல வந்து பேசவே மாட்டாங்க, என்ன பேசவே பண்ணணுமோ மாட்டாங்க, உனக்கு தெரியும் பேசவே ஸோ மாட்டாங்க எனக்கு மோர் தெரிஞ்சு. ஆர் யூ லெஸ் பிளே சேம் திங். யுவர் ஓன் வே, ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளவுதான். அவருக்கு அவருக்கு ஒரே வே தானே தெரியும் ஆடுறதுக்கு. ஆமா, அவருக்கு தெரிஞ்சது ரன் எடுக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி வந்தா என்ன அப்படின்னு. அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, லைக் 5 டெஸ்ட் மேட்ச் இது ஏன் இவ்வளோ வந்து ரொம்ப இன்டென்ஸாக போச்சு, இவ்வளோ என்ஜாயபிளாக இருந்ததுக்குன்றது ரீசன் வந்து நிறைய மேஜிக் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த அவுட் த டெஸ்ட் சீரிஸ். நிறைய மேஜிக் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எந்த டீமுமே வந்து நாங்கள் சாலிடாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது 1 or 2 பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இதில் நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் எனிதிங் இட் கேன் பி 1 or 2 லைக் 3 உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி சும்மா யோசித்து பார்த்தேன். இந்த 5 டெஸ்ட் மேட்சஸ்ல ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சுக்கும் ஜஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு மட்டும் யோசித்தேன். ஓகேங்களா, 1 பாயிண்ட் யோசித்தேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்தியாவோட டிராப்டு கேச்சஸ் ஞாபகம் வந்துச்சு. ஓகேங்களா, மல்டிபிள் கேச்சஸ் அதுவுமே. ஆமா, அது ஞாபகம் வந்துச்சு. இன்ஃபர்ஸ்ட் சான்சஸ் மிஸ்டு. கரெக்ட். ரெண்டாவது மேட்ச்ல வந்து இவர் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் வந்தது. ஓகேங்களா, தேர்ட் மேட்ச் வந்து ஜடேஜா ஞாபகம் இருந்தது. ஓகேங்களா, ஃபோர்த் மேட்ச் வந்து இந்தியாவோட அந்த 0-2 அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அந்த லாஸ்ட் பேட்டிங் வந்து ஞாபகம் இருந்தது. ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு நிறைய இருந்தது, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு புட் பிகாஸ் இஸ் அ பவுலர்ங்கிறனால சிராஜோட அந்த லாட் ஆஃப் அந்த கேட்சும் ஞாபகம் வந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ஹவு ஹி லைக் புட் ஹிஸ் ஹார்ட் அவுட் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஸோ 5 இதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தப்ப டாப்ல எனக்கு இதான் இருந்தது. பட் என்னோட டாப் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லார்ட்ஸ். ஏன்னா லோ ஸ்கோரிங் கேம்ஸ் ஒன்று. லோ ஸ்கோரிங் கேமில் ஐ திங்க் இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஐ திங்க் இந்தியா லாஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஆல்மோஸ்ட் அது மேட்ச் அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. இதுக்கு ஆப்போசிட்டாக ஓவரில் நடந்தது. என்னன்னா நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கிலாந்து கிட்ட மேட்ச் போயிடுச்சுன்னு நினைச்சோம். பட் ஃபைனல் டே அப்படியே டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் போற அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் 3வது டேவே மேட்ச் முடிஞ்சிரும். ஆமா, நம்ம அப்படிதானே போனோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன். இல்ல, அதான் லார்ட்ஸ்ல என்னோட வியூ ஆப்போசிட்டா இருந்தது. எவ்வளவு ரன் சேஸ் பண்ணோம்? 194 90 சம்திங், கரெக்டா? 194 or 190. நான் அதான் சொல்றேன். 6 wickets in hand. கரெக்ட். என்னோட பாஸ்ட் இங்கிலாந்துல நம்ம இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு பாக்குறப்ப ஐ வாஸ் பிட் பெஸ்டிமிஸ்டிக். ஓகேங்களா, எனக்கு 2008 சீரிஸ் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. வி ஹேட் அ சிமிலர் சிச்சுவேஷன். ஜெஃப்ரி பாய்காட் இருக்காரு பாத்தீங்களா, கமெண்ட்ரியில சொல்லுவாரு, கோலி மட்டும் வந்து நின்று பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பாரு. கோலி இன்னும் ஒரு 20 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி நடக்கும். ஸ்டோக்ஸ் வந்து எல்பிடபிள்யூ ஆக்குவார்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா தட்ஸ் ஹவ் நம்ம இந்தியா இங்கிலாந்துல பிளே பண்ணது நான் பார்த்தனால எனக்கு அந்த சீரீஸ் அந்த மேட்ச் எப்படி இருந்ததுன்னா, இந்தியா டிட் எக்ஸ்ட்ராடினரி வெல் டு கெட் டு த 25 ரன்ஸ் டெபிசிட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரேதர் தென் இந்தியா அதை மிஸ் பண்ணாங்கிறத விட தே ஷோட், தே ப்ரூவ்ட் தட் தே ஆர் தேர். ஓகேங்களா, நார்மலா நம்ம பழைய டீம் எப்படி இருக்கும்னா 120க்கு ப்ரெஷர்ல எல்லாமே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. பட் ஆனா அது வந்து நின்று நாங்க வந்து விட மாட்டோம், அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு காமிச்சது வந்து இட் செட் அப் த சீரிஸ் ரியலி வெல். அதுதான் வந்து 4th டெஸ்ட் 5th டெஸ்ட்லயுமே வந்து இந்தியா பாசிட்டிவா கான்பிடென்டா உள்ள போச்சு. இல்லாட்டி இந்தியா அந்த 4th 5thலயுமே வந்து தே வுட் ஹவ் லாஸ்ட் கான்பிடன்ஸ், அந்த தோத்துருக்க வாய்ப்பு அதிகம். எனக்கு வந்து மேபி நான் இதை வந்து ஃபர்ஸ்டா சொல்றேன். கிறிஸ் வோக்ஸ் வந்து கடைசியா வந்து அந்த ஸ்லிங் ஹேண்டோட நடந்து வந்தது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஸோ அஸ்வின் வந்து அவரோட பாட்காஸ்ட்ல அடிக்கடி ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவார். என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த மோஸ்ட் அல்டிமேட் குரூப் ஸ்போர்ட் தட் ஹஸ் எவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து கிரிக்கெட்னு சொல்ல மாட்டாரு, டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லுவார். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து 5 நாள் நீங்க வந்து 5 செஷன், அதாவது ஒவ்வொரு நாளும் 3 செஷன், அந்த 5 இதுவும் மாறி மாறி வரும். இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல கிறிஸ் வோக்ஸை உள்ள அனுப்பும் போது லைக் ஹி குட் ஹவ் ஈஸிலி செட் தட், அவ்வளோ பெயின்ல இருக்கும்போது ஈஸிலி செட் தட் இல்ல என்னால முடியாது அப்படின்னு. ஏன்னா அவரால் நடக்கவே முடியல, அந்த கை லைட்டா இதானாலும் நடக்கவே முடியல. ஆனா he came out and that was like an extraordinary moment. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரெண்டாவது கண்டிப்பா நான் சொல்லுவேன்னா கிராலி விசஸ் சுபம் கில்லோட அந்த ஒரு பேண்டர். ஐ திங்க் வி ஆர் கம்மிங் டு க்ளோஸ் ஆஃப் திஸ் செஷன். ஸோ எப்படி இவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி நம்ம இதை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த 2 டீமுக்குமே
பிக் அப்ளாஸ். ஏன்னா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கோம். ஸோ இல்ல இப்ப நம்மலாம் ஆக்சுவலாக லேட்டாக நவடேஸ் பேசுகிறோம். நம்மளுடைய இந்த இங்கிலாந்து இந்தியா சீரீஸ்க்கு அப்புறம் எல்லாருமே என்னன்னா இந்தியாவில் டெஸ்ட் கிரிக்கெட் ஐ திங்க் இட் வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங் பிகாஸ் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் வந்து போரிங் கேம் ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணப்போ தே ஆர் கீப் ஆன் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். அது ஆஷஸாக இருக்கலாம் இல்லை இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இருக்கலாம். ஏன்னா 2018 இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே இங்கிலாந்தில் நடக்கிற சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஐ திங்க் வி வில் பி எவால்விங் இன் டு அ நியூ டெஸ்ட் ஃபார்ம். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த WTC சைக்கிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வர மேட்சஸை பத்தியும் நாங்க கண்டிப்பா பேசுறதுக்கு போறோம். ஸோ கண்டிப்பா. இதுக்கப்புறமா வந்து ஏஷியா கப் வருது. அதுக்கப்புறம் வந்து IPL ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் அஸ்வின் சேனல்லாம் வந்து நிறைய ஆமா. ரீசன்ஸ், நிறைய வந்து இஷ்யூஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன அப்படின்லாம் நாங்கள் பேசலாம்னு யோசிச்சிருக்கோம். இது இல்லாம உங்களுக்கும் வேற ஏதாவது பத்தி பேசணும், கிரிக்கெட் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்கள் கண்டிப்பா அதை எடுத்து பேசுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் see you on another video and thank you master and thank you Arun. Signing off. Thank you. Bye. Bye bye.